இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல லக்ஷ்மி எங்கேயாவது தங்க வைக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே என் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்களா? இப்போதான் சார் அவங்க பேக் எடுத்துட்டு வெளில போனாங்க. பேக் எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமாம் சார். எங்கே போயிருப்பா? அவளுக்கு இங்கே யாருமே தெரியாது. இத பார், அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவ கழுத்துல தாலி கட்டின கூட்டிட்டு வரதான் போற. அதை நீயும் பார்க்கதான் போற. அப்போ பேசு இந்த வியாக்கியானத்தை எல்லாம். என்ன டேய் மாமா, அவன் போன வழியில எங்கேயா செத்து கிடக்குறான்னு நம்ம ஆளுங்களை விட்டு பார்க்க சொல்ல. சரி மாமா. சிங்கம் மாமுல்ல சிங்கம் யார்கிட்ட? என் தம்பி கஜேந்திரன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அந்த சிங்கம் விஷம் தலைக்கு ஏறி இப்ப எந்த இடத்துல செத்து கிடக்குன்னு தெரியலையே. போங்க போய் தேடுங்க. நகர வந்துட்டானுங்க சிங்கம் புலின்னுகிட்டு. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறா? மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இவன் பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது பாட்டி. நம்ம லட்சுமி பத்தி தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசுறீங்களே. அவ இருக்க இடத்துல எந்த ஆபத்தும் வராது பாட்டி. அப்படியே ஏதாவது ஆபத்து வந்தாலும் அது மாப்பிள்ளைய ஒன்றும் பண்ணாது. அப்படியே இவங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட லட்சுமி நேரம் நமக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம்ல. நீங்க பயப்படாதீங்க பாட்டி. சரி பைரவா, மாப்பிள்ளை நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு. அவர்கிட்ட பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. சரி. This number is currently switched off. Please try again later. என்னாச்சு பைரவா? பாட்டி, ஃபோனு ஆஃப்ல இருக்கு. பாட்டி, நீ அதை நினைச்சு வசனப்படாத பாட்டி. மாப்பிள்ள நேற்று முழுக்க நம்ம கூடவே இருந்தாருல்ல, சார்ஜ் போட்டிருக்க மாட்டாரு, அதனால தான் ஆஃப் ஆயிருக்கும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி. அம்மா அழாதீங்கம்மா. இருங்க, நான் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வரேன். என்ன நடிப்பு நடிக்கிறா? அதை விடுக்கா. சரி, திரு அப்படி எங்க தான் போயிருப்பான்? யாருக்கு தெரியும்? மாமா, திரு போய் இனியோட 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சு, எங்க போனா, யாருக்குமே எந்த விவரமும் தெரியல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மாமா. நீ பதட்டப்படாதம்மா, கண்டிப்பா வந்துருவான். திருவை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் இப்படி பண்றான்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. கவலைப்படாதம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? கோயில் பரிகாரம்னு அனுப்பி வச்சல,
எல்லாம் உன்னாலதான். நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, அது இதுன்னு சொல்லி ஜோசியரை பார்த்து அவர் சொன்னார்னு பரிகாரம் பண்ண திருவ அனுப்பிச்சல. இப்ப பாரு, பரிகாரம் பண்ண போன திருவ காணும். என்ன பாக்குற? சும்மா நடிக்காத. இந்த பரிகாரம் கோயில் குளம் சுத்துறத உன்னோட நிறுத்தி கூடாதா? சும்மா நீலி கண்ணீர் விட்டு புருஷனை கொண்டாச்சு. இப்ப புள்ள மட்டும்தான் இருக்கான். அவனையும் கவிதா, என்ன பேச்சு பேசுற நீ? திரு அம்பிகா பெத்த புள்ள. உன்னை விட என்ன விட ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட அவன் மேல உசிரியா வச்சிருக்கான். திருவுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க கூட முடியாது. மனசாட்சி இல்லாம அம்பிகாவை எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது உன்னால? நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணை தேடி வந்தேன். அது இவங்கள மாதிரி இருந்ததுனால கூப்பிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். தலுமா தம்பி, காலையில ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவங்க தானே நீங்க? ஆமாம் சார், நான் தான். உங்க கூட வந்த அந்த பொண்ணு எங்க காணோம்? அந்த பொண்ணை தான் சார் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி, அது உன் பொண்டாட்டி தானே? ஆனா நீ என்னமோ யார மாதிரி பேசிட்டு இருக்க? அது அப்படிலாம் இல்லை சார், இப்போதான் கல்யாணம் ஆச்சு. எல்லாம் கிளம்புங்க. தம்பி எனக்கு தெரியும், போங்க போங்கம்மா போங்க. என்னவோ ஆமா, போ. போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க. கல்யாணம் ஆன புதுசுலயே பொண்டாட்டி தொலைச்சிட்டு நிக்கிற? சரி, உங்க ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது பிரச்சனையா? இப்பெல்லாம் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. உன் பொண்டாட்டிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்துச்சா இல்ல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி சரி, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பொண்டாட்டி கண்ணோட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஷிஷு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருமே. சார், அவங்கள நான் போய் தேடி பார்க்குறேன். கிடைக்கலனா அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். சரி, நீ சொல்றதும் சரிதான். உன் ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பரா சார்? கொடுப்பா. அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு தகவல் கொடுக்க வேண்டாமா? இங்க பாரு, அந்த பொண்ணு கிடைச்சதே என்கிட்ட சொல்லணும். இல்ல நாளைக்கு ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். புரியுதா? சரி, வரேன்.